ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அது என்ன ஹெல்த்தியான ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா, சக்கரவள்ளி கிழங்க வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம் தாங்க. அதுக்கு சக்கரவள்ளி கிழங்கு நல்லா அலசிட்டு நம்ம குக்கரில் இல்லை இட்லி குண்டாவில் போட்டு எதுலையாவது ஒன்றில் போட்டு வேக வச்சுருங்க. வேக வச்சுட்டு தோலை நீக்கிட்டு இதுமாரி மசிச்சுக்கோங்க. என்கிட்ட நல்லா மசியணுங்க. ஸோ நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. இதுமாரி நல்லா மசிச்சுட்டு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை வேணுங்க. வறுத்துட்டு அதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போடணும். அது கூடயே ஒரு 2 ஏலக்காய் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டு தூள் பண்ணி எடுத்துப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெல்லம் எடுத்துக்கோங்க. தேவைக்கேற்ப அந்த நீங்கள் எத்தனை சக்கரவள்ளி போடுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வெல்லம் வச்சு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக இப்படி பண்ணால் பாகு மாரி வரும்லங்க. அப்போது நம்ம லைட்டாக உப்பு போடணுங்க. உப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போ தான் டேஸ்ட்டு. எந்த ஸ்வீட் செஞ்சாலும் சரிங்க, லைட்டாக தூள் உப்பு போடுங்க. சும்மா ஒரு சிட்டிகை. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்ச இந்த வேர்க்கடலை பவுடரை இதோட போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணால் நல்லா உங்களுக்கு இழுக்குங்க. ஸோ அந்த பாகோட இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண டைட் ஆகும். அந்த நேரத்தில் நம்ம இந்த சக்கரவள்ளி கிழங்கு நம்ம வேக வச்சது மசிச்சு வச்சுருக்கோம்ல, அந்த மசிச்சதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ 3த்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் அந்த வெல்லத்தோட நல்லா உங்களுக்கு இதுவாகும். நான் இது வெல்லம் காசுனா கொஞ்சம் தண்ணி இருக்குதுன்னு எடுத்து வச்சேன். ஆனால் இப்போ பத்தலைன்னு இப்போ ஊற்றிக்கிறேன். ஸோ அந்த வெல்லம் தண்ணி தாங்க இது. ஸோ அதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள், நல்லா ஒட்டாமல் வரணுங்க. நல்லா மீடியம் சிம்மில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ஒரு பதம் வரணும். இந்த பதம் வரும்போது தான் நம்ம என்ன பண்ணணும், நல்லா நெய் எடுத்து ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். இது நடுவில் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். பிள்ளைகளுக்கு ரொம்ப ஸ்ட்ரென்த்துங்க. நான் சக்கரவள்ளியும் கொடுக்குறோம், நம்மளுக்கு நெய்யும் போடுறோம். பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸாக இதை பிள்ளைங்களுக்கு அல்வா மாரி கிண்டி தரேங்க. ஸோ நம்ம வெறுமனே வச்சு வெல்லம் போட்டும் தருவோம். சரி, எப்போவுமே ஒரே மாதிரி தரமே, இந்த வாட்டி பசங்களுக்கு அல்வா செஞ்சு தரலான்னு நான் இதை யூடியூப்பில் பார்த்து செய்கிறேங்க. ஸோ இது நெய் போட போட மணக்க ஆரம்பிச்சிச்சு வீடு. அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பியும் இன்னொரு ஸ்பூன் நெய் விட்டுக்கிட்டேன். ஸோ அந்த அடியில் வந்து ஒட்டாமல் சுருண்டுக்கிட்டு வரணுங்க. அப்போ தான் அது வந்து அல்வா பதம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அது வரைக்கும் நீங்கள் கிளறிட்டே இருக்கணும். அடியும் பிடிக்கக்கூடாது, சிம்மில் வச்சுக்கோங்க. ஸோ கிளறிட்டே இருந்து இன்னொரு ஸ்பூன் நெய்யும் விட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்க எல்லாம் நல்லா சுருண்டு வந்தவொடனே நான் என்ன பண்ணேன், இந்த பக்கம் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் நெய்யை விட்டு முந்திரி திராட்சை நெய்யிலே வறுத்துட்டு இதில் சேர்த்துக்கிட்டேங்க. ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான அல்வா ரெடிங்க. நம்மளுக்கு ஹெல்த்தியான அல்வா. சக்கரவள்ளி கிழங்கு, வேர்க்கடலை, வெல்லம், இப்போ நெய், முந்திரி திராட்சை. ஸோ எல்லாமே ஹெல்த்தி. பிள்ளைங்களுக்கு இது மாதிரி கொடுத்து அவங்களும் ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க. 2வது ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஸோ நீங்களும் இது மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்து சொல்லுங்கள். நான் பிள்ளைங்களுக்கு கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியானாங்க. நெக்ஸ்ட் டைம் செஞ்சு கொடுன்னு சொன்னாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அப்புறம் இது என்ன பார்க்குறீங்களா, அதிலே சும்மா ஒரு எடுத்து இப்படி உருண்டை மாதிரி பண்ணி இப்போ பால் மாதிரி என் பையனுக்கு கொடுத்தேன். அவன் ரொம்ப லைக் பண்ணான். என் ஹஸ்பண்ட் அது ஐடியா பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பண்ணி கொடுத்தாரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.